கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நம்ம தேசமான இந்தியாவில ஆண்டவருடைய மாபெரும் கட்டளைய இன்னும் சிறப்பா எப்படி நிறைவேற்றலாம், திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு பரிசுத்தவான்களை நாம எப்படி ஆயத்தப்படுத்த போறோங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம சேர்ந்து பார்க்க போறோம். நாம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ரொம்ப ஆழமான ஒரு வேதாகம சத்தியம் இதுதான். நம்மள சுத்து பாருங்க, அறுவடைக்கு தயாரா இருக்கிற வயல்வெளிகள் மாதிரி ஊழியத்துக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, அறுவடை செய்ய ஆட்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 95%. உலகத்துல இருக்கிற போதகர்கள்ல 95% பேருக்கு முறையான இறையியல் பயிற்சி இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா? இது எதை காட்டுதுன்னா, எல்லாருக்கும் எளிதா கிடைக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏத்த ஒரு பயிற்சியோட தேவை எவ்வளவு அவசரமா இருக்குன்னு தான் காட்டுது. சரி, இந்த பதிவுல நம்ம 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல, அறுவடை எவ்வளவு பெருசு, ஆனா வேலையாட்கள் எவ்வளவு குறைவா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஊழியத்துல இருக்கிற பாரத்தை பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து அதுக்கான ஒரு அற்புதமான தீர்வை பார்ப்போம். கடைசியா இந்தியா முழுக்க ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்குற தரிசனத்தோட முடிக்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அறுவடை உண்மையிலே ரொம்ப அதிகம்தான். ஆனா இங்க இருக்கிற சவால்களை ஒரு தோல்வியா பார்க்க வேண்டாம். இது ஒரு புதிய, இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு அணுகுமுறைக்கான அழைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற பல பயிற்சி முறைகள் என்ன ஒரு சிக்கல்னா, அது பெரும்பாலும் படிக்கிறத எழுதுறத மையமா வச்சிருக்கு. ஆனா கதைகள் மூலமா, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது மூலமா கத்துக்கிற மக்களுக்கு இந்த முறைகள் ஒரு பெரிய தடையா அமைஞ்சிடுது. இப்போ ஊழியத்தோட பாரத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம் வாங்க. பல நேரங்கள்ல இவ்ளோ பெரிய ஊழிய பண்ணில நீங்க தனியா நிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? எல்லா சுமைகளையும் நீங்க ஒருத்தரே தூக்கிட்டு போற மாதிரி தோணியிருக்கா? அப்படியானால் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. நம்ம சபைகளுக்குள்ளே இருந்தே இந்த பாரத்தை நம்மளோட சேர்ந்து சுமக்கிறதுக்கு எப்படி இன்னும் அதிக வேலையாட்களை உருவாக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம ஊழியத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டாக்க போற திறவுகோள். நல்ல செய்தி என்னன்னா, இந்த சவாலுக்கு ஒரு அருமையான நடைமுறைக்கு ஏத்த ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் சர்ச் பிளான்டிங் இன்ஸ்டிடியூட், சுருக்கமா சிபிஐ. சொல்லப்போனா இது பையில் ஒரு வேதாகம பள்ளி மாதிரி. அப்போ இந்த சிபிஐனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உள்ளூர் தலைவர்களே அவங்கவங்க சமூகத்துல திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு தயார்படுத்துற ஒரு பயிற்சி திட்டம் தான் இது. வெளியில இருந்து ஆட்கள் வர்றதுக்கு பதிலா உள்ளிருந்தே தலைவர்களை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். ஏன் இத பையல் ஒரு வேதாகம பள்ளின்னு சொல்றோம்னா, யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப எளிமையானது, எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போகலாம், எந்த இடத்துல வச்சும் பயன்படுத்தலாம். ஒரு பேக்ல நமக்கு தேவையான எல்லா கருவிகளும் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பயிற்சி இது. இந்த பாடத்திட்டத்தோட அமைப்பை பாருங்க, ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. 3 முக்கிய பகுதிகள்: ராஜ்யத்துக்கான அடித்தளம், ஊழியத்துக்கான திறமைகள், அப்புறம் வளர்ச்சிக்கு தேவையான தலைமைத்துவம்னு பிரிச்சிருக்காங்க. ஒரு விசுவாசிய ஒரு சபை ஸ்தாபகரா மாத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கு. சரி, இந்த திட்டத்தோட இதயம், அதோட மைய புள்ளிக்கு நாம இப்ப வர்றோம். நம்ம நோக்கம் சபைகளை 1-2 கூட்டுறது மட்டும் இல்ல, பன்மடங்கா பெருக்கிறது. அந்த பெருக்கத்துக்கான திறவுகோல் இதுதான். இந்த பயிற்சியாளருக்கு பயிற்சிங்கிற மாதிரி 3 எளிய படிகள் தான் கொண்டது. முதல்ல நீங்க பயிற்சி எடுத்துக்கிறீங்க. 2வது நீங்க உங்க சபையில இருக்கிற மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறீங்க. 3வது அவங்களே போய் புதிய சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க. இதுதான் கூட்டல் கணக்கு இல்ல, பெருக்கல் கணக்கு. இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்தியா முழுக்க ஒரு இயக்கம். வெறும் தியரிய பத்தி மட்டும் பேசாம, நிஜத்துல களத்துல இந்த திட்டம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சில உண்மையான சான்றுகளோட பார்க்கலாம் வாங்க. இது வெறும் நம்ம நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. பிலிப்பைன்ஸ், மியான்மர், நேபாளம்னு பல நாடுகள்ல சிபிஐ மூலமா ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது உலக அளவுல நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான மாடல். ஆனா அதை எல்லாம் விட முக்கியம், நம்ம சொந்த தேசத்துல, நம்ம இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு அஸ்ஸாம்ல பாருங்க, சிபிஐ பட்டதாரிகள் புதிய சபைகளை ஸ்தாபிச்சு அங்க ஒரு பெரிய ஆவிக்குடி எழுப்புதலையே உண்டாக்கியிருக்காங்க. நாசிக்ல 2023 மட்டுமே 300க்கும் மேற்பட்டவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போவே 3வது தலைமுறை சபை ஸ்தாபகர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேற்கோள் தான் எல்லாத்துக்கும் சாரம்சம். புதிய திருச்சபைகள் உள்ளூர் சபைகளாலேயே ஸ்தாபிக்கப்படும்போது அதிவேக வளர்ச்சி சாத்தியமாகும். அதாவது வெளியிலிருந்து வர்ற உதவிய நம்பாம நமக்குள்ள இருக்கிறவங்களையே பலப்படுத்துறது தான் உண்மையான வளர்ச்சி. கடைசியா
இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்க போதிக்கிறீங்களே, உங்க சொந்த சபை ஜனங்களை வச்சே உங்க பகுதியில ஒரு பெரிய சபை ஸ்தாபிக்கிற இயக்கம் ஆரம்பிச்சா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சாத்தியத்தை சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.